சிம்மராசி நேயர்கள். சிம்மராசி நேயர்களுக்கு இந்த வருடம் ஆரம்பம் நற்செய்திகள் காத்திருக்கிறது. குரு பகவானின் ஆதிக்கம் 9ஆம் இடத்தில் இருப்பதனால் சிம்மராசி அன்பர்களுக்கு ஜனவரி மாதம் முதல் ஏப்ரல் மாதம் வரைக்கும் நற்பலன்களே இருக்கும். திருமண வைபவங்கள், குழந்தை பேறு மற்றும் வரவேண்டிய பணபாக்கிகள் அனைத்தும் இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். சிம்மராசி நேயர்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் சூரியன் சிம்மராசியிலையும் சனி பகவான் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த கோச்சார நிலையில் சிம்மராசி நேயர்கள் ஆவணி மாதம் மற்றும் மாசி மாதத்தில், அதாவது மார்ச் மாதம் 14ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் பங்குனி மாதம். ஸோ இந்த மாதத்தில் பொதுவாக திருமணங்கள் வைக்க மாட்டார்கள். பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், பிறகு ஆகஸ்ட், செப்டம்பர் இந்த மாதங்களில் திருமணங்களை நீங்கள் தவிர்ப்பது நல்லது. சிம்மராசி நேயர்கள், உடல் ஆரோக்கியம், வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு சற்று மருத்துவ செலவுகள் வரலாம். செப்டம்பர், அக்டோபர் மாத காலங்களில் உங்களுக்கு மருத்துவ செலவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆகவே கோச்சார ரீதியாக சூரியனின் மாற்றங்கள் சிம்மராசி நேயர்களுக்கு சற்று பங்குனி மாதத்திலையும் சரி, மாசி மாதத்திலையும் சரி உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லது. பெரியவர்களின் உடல் ஆரோக்கியத்திற்கு அவர்களினுடைய ஜென்ம நட்சத்திரத்தில் அர்ச்சனை செய்வதும் தன்வந்திரியை வணங்குவதும் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். சிவன் ஆலய வழிபாடுகள் மற்றும் திங்கக்கிழமையில் ருத்ராபிஷேகம் செய்வது சிம்மராசி நேயர்களுக்கு இந்த அஷ்டமச்சனி கோச்சாரங்கள் மற்றும் குரு பகவான் 10ஆம் இடத்தில் வரும் காலத்தில் தொழிலில் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலம். சிம்மராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் மற்றும் அரசு சம்பந்தப்பட்ட வேலையில் இருப்பவர்கள் இந்த வரக்கூடிய ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் ஆகிய மாதங்களில் கவனமாக இருப்பது நல்லது. சிம்மராசி அன்பர்கள் இந்த வருடம் முழுவதும் செவ்வாயின் ஆதிக்கத்தில் இருப்பதனால் வைத்தீஸ்வரன் கோவில் சென்று அங்கு அபிஷேகங்களும் அன்னதானங்களும் செய்வது நல்லது. செவ்வாய் கிரகத்திற்கு ஒவ்வொரு வாரமும் தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யலாம். முருகனின் கந்தசஷ்டி காலத்தில் விரதமிருந்து திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமானை வழிபாடு செய்தாலும் சிம்மராசி அன்பர்களுக்கு எதிரிகளின் தொல்லை இருக்காது.